வந்துட்டேங்க, வந்து சாப்பாடு போடுறேன். ஐயோ! இந்நேரம் எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருந்தார், அதனால தான். உங்கள் அண்ணன் கூட பேசுனா உங்களுக்கு நேரம் போகிறதே இத்தனை தெரியாது. நேரம் பேசிட்டு சொந்த பந்தமெல்லாம் இப்போ ஒரு சின்ன அளவாச்சா, அதனால பேசிகிட்டு இருந்து எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தார். அதைத்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரிம்மா. இப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பக்கம் தான் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்குது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் வந்து இப்போ எப்படிங்கன்னா, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கேட்டால் பரவாயில்ல. சொல்லுமா, நான் கேட்குறேன். இப்போ எப்படின்னா, எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் பெரியவங்க 2 பேர் இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு ஒரே பையன்தான். பையன் வந்து சென்னையில் வேலை, ஐடி கம்பெனியில் தான் வேலையில் இருக்காப்புல. அந்த ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னால் தவறிட்டார். சரி. அப்புறம் மகனும் அங்கே இருக்காங்க சென்னையில். அப்புறம் இந்த அம்மாவும் கொண்டு போய் வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள். சரி. அப்புறம் மறுபடியும் இந்த அம்மாவும் இங்கே ஊருக்கு வந்துடுச்சு, மறுபடியும் கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் இப்போ நடந்தது தான் நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த அம்மாவும் சென்னைக்கே போய் இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு இருக்க சலுத்துட்டு அந்த அம்மா மேலே, மகனுக்கே. இந்த அம்மா வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குது, நம்ம அங்கேயும் இங்கேயும் சௌரியத்துக்கு போக முடியல, இதை வச்சுட்டு தாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, ஒரு முதியோர் இடத்துல ஒரு 10 நாள் இரு, நாங்கள் வெளியே போகிற வேலை இருக்குது, ஒரு 10 நாள் கழித்து நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறோம்மா, இங்கே ஏன்னா டவுனுக்குள்ளே சொந்தக்காரர் வீட்டிலெல்லாம் எங்கேயும் விட முடியாது, அதனால் முதியோர் இல்லத்தில் வந்து சேஃப்டியாக இருக்குது, 10 நாள் கழித்து நான் கூட்டிகிட்டு 10 நாள் மட்டும் அங்கிரு, அப்புறம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, அப்போ இருந்துக்கலாம், அதனால தப்பு இல்லையா? அதனால தான் போய் அந்த அம்மா பாவம் சரி என்ன பண்ணுச்சு, சரி மகன் தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு போய் நம்பி அங்கே 10 நாள் இருக்குது. 10 நாள் இருந்து சரி 11 நாள் 12 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம், மாமல்ல ஏதோ ஜோலி இருக்க மாட்டிருக்குது அப்படின்ட்டு சரி பொறுமையாக இருந்திருக்குது. அதுக்கு மேலேயும் பார்த்தது ஒன்றையுமே காணோம், ஃபோனும் வரல. அப்புறம் என்னாச்சு, இப்படியே இருக்குது இந்த அம்மா. முதியோர் இல்லத்துலேயும் சொல்லுது எங்கள் மகனை இங்கேயே காணுங்க அப்படின்ட்டு. சரி ஃபோன் பண்ணி பாருங்கம்மா அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுத்த பேசின வந்துடுவோம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க வந்துடுவோம் அப்படின்னு. அப்புறம் பேசினாலும் பொறுமையாக இருங்கன்னு 2 தடவை பேசியாச்சு. அப்புறம் ஃபோனே எடுக்கிறது இல்லை. அப்புறம் ஃபோனே எடுக்கலை. நம்மளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டா, இங்கேயே மகன் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு மன வேதனையில். அது முதியோர் இல்லத்தில் தான் நிறையா முதல்ல இருப்பாங்களா, எல்லாம் பேசுவாங்களா பெரியவங்க, எல்லாம் பேசிட்டு இந்த அம்மா அழுன்னு அழுகுது. இப்படி எல்லாம் விட்டுட்டு இருந்தா ஒரே பையன்தானோ, இப்படி பண்ணி போட்டானே அப்படின்னு அழுகுது. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு இந்த அம்மாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்புக்கு முடியல, மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணியுமா இந்த அம்மாளுக்கு முடியல. இந்த அம்மாளுக்கான மாதம் பணமெல்லாம் அனுப்பிடுறாங்க. அது நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டாங்க அப்படின்ட்டு மன வருத்தம் இருந்தது. அப்புறம் ஒருக்கா ஃபோனு வந்திருக்குது, எப்படியோ ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறது தினம். இந்த அம்மா மகனுக்கு ஒருக்கா ஃபோன் போயிடுச்சு. ஃபோன் போன இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, மகன் எடுக்கிறா அப்படின்ட்டு, அம்மா இந்த மாதிரி பண்ணி போட்டியா சாமி அன்னையே, இங்கே இருக்கிறதுக்கு என்னை கொண்டு போய் அந்த கிராமத்தில் நான் பிறந்தூர் இருக்குது, அங்கே சின்ன வீடு இருக்குது, காடும் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கரா காடு இருக்குது, ஒரு சின்ன வீடும் இருக்குது, அந்த குடிசையில் நான் சோறாக்கி தின்னுக்கிறேன், இந்த முதியோர் இல்லத்தில் நான் இல்லை, எனக்கு வந்து சோறாக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் தெம்பு இருக்குது, நான் அப்படி இருந்துக்கிறேன் சாமி, அப்படி இப்படி பண்ணி போட்டையே அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் மகன் சொன்னான், நாம அதெல்லாம் ரொம்ப நாள்லையே உனக்கு தெரியாமல் விற்று போட்டேன். அப்புறம் எப்படி இருக்குது அந்த அம்மாளுக்கு அதை கேட்டது. அட சாமி, இந்த சொத்து இருக்குதுன்னு நான் நினச்சேன், இதையும் நீ விற்று போட்டையே, எனக்கு தெரியாமல் இந்த சொத்தையும் விற்று போட்டையே சாமி அப்படின்ட்டு. அது இருந்தாலும் நான் போய் உட்காந்துக்குவேன், அதுவும் இல்லாமல் பண்ணி போட்டையே வயசான காலத்தில் அப்படின்ட்டு. இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல, ஒன்றும் வரல, ப்ரெஷர் சுகரு எல்லாம் ஏறி என்னாச்சு, வெடி இந்த அம்மானால் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாளெல்லாம் நல்லா தான் இருந்தது. மாங்கட்டை கடைசியில் பேசுனது இதுதான். அப்புறம் பார்த்துச்சு, இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இந்த அம்மாளுக்கு ஒன்றும் முடியல, எல்லாம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்க சொல்லிட்டாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் அவங்க இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் பார்க்க சொல்லிட்டாங்க, இந்த அம்மாவை பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துங்கன்னு. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாமா. அப்புறம் இது போய் மனசு தாங்காமல் அப்புறம் இன்றைக்கி வந்து நான் இன்னி இருக்க முடியாது அப்படின்ட்டு மன வேதனையில் நானும் அங்கேயே வந்துடுறேன் சாமி அப்படின்ட்டு அவங்க அப்பா இறந்தார்ல, அவர்கிட்ட அப்படியே அழுதுட்டு சொல்லியிருக்குது, நான் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, இப்படி பண்ணி போட்டா, ஒரே மகனை பெற்று இந்த மாதிரி பண்ணி போட்டா, அதனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் சாமி, என்னையும் கூட்டிகிட்டு போயிரு சாமி அப்படின்னு சாமிங்கிட்ட அழுதுட்டு அப்படியே படுத்துதாமா.
காலையில் பார்த்ததுன்னா அந்த அம்மா எந்திரிக்க எல்லாரும் கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லையாம்மா, இறந்து போச்சு. இறந்துருச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ண இறந்துருச்சுன்னு தெரிஞ்சு முதியோர் இல்லத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மகனுக்கு ஃபோன் பண்ணணுமல்ல. அவர் வந்து அமெரிக்கா போயிட்டார். இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போனால் நான் இப்போல்லாம் வர முடியாது, முதியோர் இல்லத்தில் இருந்து நான் கூப்பிட்றோன்னு முடி, நான் இப்போ இறந்துட்டாங்க அம்மா அப்படிங்களா. நல்லா தான் பேசுனாங்களே, நைட்டும் கூட பேசுனாங்களே எங்கூட. உங்கள்கிட்ட நைட்டு பேசிட்டு தான் காலையில் எந்திரிக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டுருங்க. நாங்களெல்லாம் பார்த்த நேரம் முடியல அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் இப்போ வந்து இறந்தாச்சு, இப்போ வரோன்னா இப்போ வர முடியாதுங்கம்மா, நாங்கள் அந்தளவுக்கு டக்குன்னெல்லாம் வர முடியாது, அங்கேருந்து ஐஸ் பெட்டியில் வேணால் வச்சுருக்குறோங்க, நீங்கள் மெதுவாக வாங்க, ஒரு 4 நாள் கழித்து வாங்க, அமெரிக்காவிலேருந்து வேணால் வரலாமல்ல அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, இறந்தாச்சு, நீ என்ன பண்ணுறது, 4 நாள் கழித்து வந்து என்னத்தை பண்ண போகிறோம், நான் இங்கேருந்து பணம் அனுப்பிடுறேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ காரியத்தை பண்ணிடுங்க அப்படின்னு மகன் பேசி முடிச்சுட்டு அம்மாவை பார்க்கணுன்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை, உழப்பப்பாரு எந்த மாதிரி ஆயிருக்குதுன்ட்டு. நல்ல காரியம் தான். அதனால பணத்தினால அதைத்தான் எங்கள் அண்ணன் இந்நேரம் சொல்லிட்டு, எங்கள் அண்ணன் ஒரே அங்கலாப்பு, நாமளும் வயசான காலத்தில் கொஞ்சமாவது பணத்தை சேர்த்தி பத்திரமா வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம உழப்பு நாரி போகு, உங்கள் பையனாகட்டும் எங்கள் பையனாகட்டும் எங்கள் பிள்ளை பாராட்டு யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம கையில் 4 காசு வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இந்நேரம் அதைத்தான் எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருந்தது. எங்கள் அண்ணன் போய் இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் சாமி, நீயும் போய் மச்சானுக்கு சோறு போடு அப்படின்ட்டு போயிட்டார். சரிம்மா, இதுக்கு போய் நீங்கள் சங்கடப்பட்டுக்காதீங்க. சரி, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ